Hi, hello friends, welcome back to our channel, Joyful Homemaking channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குறிப்புகள் தாங்க. என்னடா இது ரோஸ் பெட்டல்ஸ்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதை வச்சு ஒரு சூப்பரான குறிப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மஞ்சளை வச்சும் இந்த பூண்டெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாமே சொல்கிறேங்க. இந்த சொத்தையான நகத்துக்கு வந்து ரெமெடி ஒன்று நான் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இது நான் சொன்னது இல்லைங்க, பாட்டிகள் சொன்னது தான். அதை நான் பண்ணி பார்த்து சூப்பராக வந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்புகள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ரீயூஸ் ஐடியாவும் இருக்குங்க. வீட்டிலே வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி தான் ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்மர் வந்தாச்சு. சம்மருக்கு தேவையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லாமே இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு தேவையான குறிப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான குறிப்புகளும் இருக்குது. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணுன்றவங்களுக்கு உண்டான வீடியோ கூட நான் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே வெங்காயம் தக்காளியோ இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கீரைகள் ஏதாவது வணக்கியிருப்போம். இதை வந்து கடையணுமோ இல்லை மிக்சி ஜாரில் போடுவோம் இல்லைங்களா? மிக்சி ஜாரில் போடுற பொருட்களாக இருந்தால் சூடாக இருக்கும் போது நல்லா தெரியும் உங்களுக்கு, புகை வருது பாருங்களேன், காயில் போயிடும் இந்த மாதிரி போடும்போது. அப்படி இல்லைன்னா வெங்காய தக்காளி சட்னி அரைப்போம், அப்பையும் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், மேலெல்லாம் தெரிச்சிடுங்க, ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு 3-4 போட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து அரைச்சோன்னா மேலெல்லாம் தெரிக்காது, காயிலும் போகாது. ஐஸ் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சட்டுன்னு வேலையாகும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. இது கிடைச்சா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கிராமப்புறத்துலலாம் நிறையவே இந்த மாதிரி ரோஸுங்க கிடைக்கும், பன்னீர் ரோஸ் இயற்கையாகவே கிடைக்கும். இதில் வந்து நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அதை வந்து பிசைஞ்சிக்குங்க. இது வந்து நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியும் பண்ணலாம். ரோஸ் மில்க் பண்ணலாம், இல்லை ரோஸை வச்சு சோப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணலாம். ரோஸ் ஆயில் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்கள். நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அதெல்லாமும் பாருங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுன்றவங்களுக்கு சோப்பு இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் எல்லாமும் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணும் போது இந்த மாதிரி கலர் மாறிடுங்க. லைட்டாக பண்ணவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஜாமுன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் எல்லாம் கொஞ்சமாக இருக்கவே குவான்டிட்டி கொஞ்சமாக தான் கிடைக்கிது. என்னோடய ஃப்ரெண்டு தான் இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ரோஸ் பெட்டல் கிடைக்கல, நான் ரோஸ் மில்காக பண்ணியிருந்தேன். இப்போ இதில் வந்து ஹனி கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோந்து தாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு சப்பாத்தியோட தோசையோட இல்லை டெய்லியுமே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் கூட அவ்வளோ நல்லது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. ஹீமோக்ளோபினில் இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொத்தையாக இருக்கும் நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை விரலாக இருக்கட்டும், கால் நகைலாம் வந்து இந்த மாதிரி சொத்தப்பட்டிருக்கும், கலர் மாறிடும், கருப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது. இதை மாதிரி லைட்டாக ஆகும்போதே நீங்கள் கவனித்து அதை வந்து நம்ம சரி செஞ்சுக்கணுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கையிலையும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அது சொத்தையாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நான், கால் கட்டை விரலெல்லாம் அந்த மாதிரி ஆகும். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டை எடுத்துக்கலாம். பூண்டை எடுத்து நல்லா நசுக்கிக்குங்க. அது கூட இப்போ பாருங்களேன், நசுக்கி அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நசுக்கிக்குங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போடுவீங்க, அப்போ வந்து ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும். அதை விட கல்லில் வந்து அம்மிக்கல்லில் அந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா மசிச்சிக்கும் போது அது நல்லாவே இருக்கும். அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி கால்லையோ கையிலையோ எங்கே சொத்தம் இருக்கோ அந்த இடத்துல அந்த நகத்து மேலே கட்டுனிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம க்யூர் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 டைம் பண்ணுங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் தாங்க. சியா சீடும் சப்ஜா சீடும் வேறு வேறு தாங்க. சியா சீட் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக ஒயிட் கலந்த மாதிரி தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடுங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சி தான். இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஜூஸுங்க போடும்போது சப்ஜா சீடையும் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 சீடுமே நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி பாதாம் பிசன் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஜூஸில் மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஊறக்கூடியது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால ஜூஸ்லலாம் பசங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்புலாம் வேஸ்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா? அப்படி இல்லைனா எங்கேயாவது டூர் போயிருப்பீங்க, இந்த 10 ருபீஸ்லலாம் சோப் வாங்குவீங்க, அது வந்து அப்படியே தங்கிடும். அந்த மாதிரி இருக்க சோப்பை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதுலையாவது சிங்க்லையோ இல்லை வந்து இந்த டாய்லெட் ரெஸ்ட் ரூம் இருக்குது இல்லைங்களா வெஸ்டர்னில், அந்த இது உள்ள போடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துட்டால் கேரட் துருவுற மாதிரி துருவிடுங்க. எவ்வளோ சூப்பராக துருவி எடுத்தாச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக போட்டு மெல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நுரை ஃபஸ்ட் டைம் போடும்போது நுரை அந்த மாதிரி வரலன்றதுனால நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக வைக்கிறத எடுத்துகிட்டு டபுள் பாயில் மெத்தடில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கீழே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சோப்பு எல்லாத்தையும் போட்டு துருவுனதெல்லாம் போட்டால் மெல்ட் ஆகிடுங்க. சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும். அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். பியூரிட் வாட்டர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக குட்டி குட்டியாக வேஸ்ட்டாக வர சோப்பை வச்சு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சோப் பாருங்களேன், ஃபுல்லாக ஒரு டெட்டால் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா கூட, டெட்டால் வாங்கினீங்கன்னா கூட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். தினரிசி, வரகரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வந்து அதை வந்து நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தூளியெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு நாள் முன்னாடி, அதாவது நேற்றே வந்து நான் ராகி மாவும் சோள மாவும் ஈக்குவலாக ஒரு கப் எடுத்து அதை வந்து நான் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இவ்வளோ நல்லா புளிச்சிடும். இந்த மாதிரி புளிச்சிட்ட பிறகு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னரிசி, வரகரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊற வச்சதை எடுத்து நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி கொதிக்கும் போது போட போகிறோங்க. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழ் தாங்க காசலானிட்டு. இப்போ சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வெறும் இதையே நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது வந்து வெயிட் லாஸ் தான் ஆகும், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க ஃபுட்டும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானது. இது கொஞ்சமாகவும் எடுக்கணுங்க. இதில் வந்து நம்ம கேர்டெல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி மில்லட்ஸ் பவுடர் கொடுக்குறோமோ அதுதாங்க, அதே ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து புளிச்ச மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆன பிறகு இதை வந்து கொஞ்சமாக கரைச்சி அந்த நம்ம புளிச்ச மாவை வந்து இதனோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. சால்ட்டெல்லாம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா வேகணும். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கரைச்சி இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகும் போதே உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொலை விடணும், இல்லைன்னா கட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் வந்து வெறும் ராகியை வச்சு கூட செய்யலாம், இல்லை வெறும் சோளத்தை வச்சு கூட செய்யலாம். பட் வந்து இதை நான் ஈக்குவலாக வச்சு செய்யும் போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் இந்த மாதிரி வரகரிசி, தினரிசி இல்லாதவங்க கூட வெறும் நொய் இருக்கும் இல்லைங்களா, பச்சரிசியோ ஏதாவது சாப்பாட்டு அரிசி கூட போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்களேன், கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கெட்டியாக ஆன பிறகு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு சிம்மில் தான் வச்சுருக்கேன். வெந்துடும். வெந்ததை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனம் வருங்க. அப்படி இல்லைன்னா, இதுதான் பிகினர்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி நார்மல் வாட்டர் எடுத்து நம்ம கையில் தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாத இருக்குது அப்படின்னாலே இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த மாவை போட்டு கலந்துட்ட பிறகு சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சுட்டு அடுத்த நாள் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மாங்காய் தொக்கோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம், மாங்காய்லாம் இது உள்ளே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ளைனாக மாங்காய் துவையல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊறுக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயத்தை கடிச்சு கூட. எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி குறிப்பு வகைகள் நிறைய போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய விதமான குக்கிங்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு பிளேலிஸ்டாகவும் தந்திருக்கேன். போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.